வார்த்தைக்கு போயிடலாமா? சரி, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காக செய்வார் தெரியுமா? கர்த்தரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். யார? கர்த்தரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் யாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியது, யார் உங்கள் ராஜா? அல்லேலூயா. யார் உங்கள் ராஜா? அல்லேலூயா. கர்த்தரையே ராஜாவா ஏற்றுக்கொள்ளணும். அவர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. நாம ஏற்றுக்கொண்டாலும் அவர் ராஜாவா, இல்லட்டா அவர் ராஜாவா இல்லையா? அப்படிலாம் இல்லை. நாம ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் அவர் ராஜா தான். அல்லேலூயா. நம்ம ஏன் ராஜாவா ஏற்றுக்கொள்ள சொல்றாருன்னா, அந்த உரிமையையும் அந்த அதிகாரத்தையும் அந்த சுயாதீனத்தையும் கர்த்தர் நமக்கு தரார். அல்லேலூயா. அதனாலதான் அது நமக்கு ஒரு பெரிய கிருபை. அவரை ராஜாவா ஏற்றுக்கொண்டா நாம அடிமையே கிடையாது. அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துல யாருமே அடிமைகள் கிடையாது. அவருடைய ராஜ்யத்துல தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துல குழப்பமே கிடையாது. அவருடைய ராஜ்யத்துல பயமே இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 முதல் 9 வசனத்தை நல்ல சத்தமா வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 முதல் 9 வசனத்தை சத்தமா யாராவது வாசிங்க. அல்லேலூயா. இதை நான் திரும்ப சொல்றேன். சாமுவேல் முதிர் வயதான பொழுது தன் குமாரரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்தார். மூத்த குமாரன் பேர் என்ன? யோவேல். இளைய குமாரன் பேர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். அவர்கள் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மூப்பர்கள் கூட்டம் கூடி சாமுவேலிடத்தில் வந்து, உமது குமாரர்கள் உமது வழிகளில் நடக்கவில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர், ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதையெல்லாம் கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னதென்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது கர்த்தர் கனத்த இருதயத்தோடு அவர்களிடத்துல என்ன சொல்றார்னா, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள், அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள் என்றார். அல்லேலூயா. இந்த பகுதியிலிருந்து நாம என்ன தெரிந்து கொள்றோம்னா, தேவன் அவர்களை ஆள விரும்பினார். தேவன் அவர்களை ஆளுகை செய்ய விரும்பினார். ஆனால் ஜனங்கள் அவருடைய ஆளுகையை நிராகரித்தார்கள். அவருடைய ஆளுகையை என்ன செய்தாங்க? நிராகரித்தார்கள். தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகையை நிராகரித்து ஒரு மனுஷனுடைய ஆளுகை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவரை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் அவரை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் தேவனை நாம் எல்லாரும் இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு
நாம் சில நேரங்களிலே அனுமதிப்பதில்லை. அல்லேலூயா. ஏன்னா சிலர் நினைக்கிறாங்க நாங்களே ராஜா, நாங்களே தங்களுக்கு தாங்களே ராஜா, நாங்களே ராஜா, நாங்களே மந்திரி. சில பேருக்கு ராஜான்னா என்ன செய்யாது, பிடிக்காது. ராஜானா நாங்க யாரு கீழே இருக்க விரும்பல, நாங்க யாரு கீழே இருக்க விரும்பல. சில பேருக்கு யாராவது ராஜாவா இருந்துட்டு போறாங்களா, யாராவது ராஜாவா இருந்துட்டு போறாங்க அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. சில பேர் இக்காலத்திலும் பொதுவா ஜனங்கள் ஒரு ராஜாவுக்கு கீழே கர்த்தருக்கு கீழே இருக்கிறத அடிமைத்தனம் நினைக்கிற நாட்கள் உண்டு. அல்லேலூயா. எங்களுக்கு எந்த ராஜாவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை நாம் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நான் தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டனே, ஏற்றுக்கொண்டோம், ராஜாவாக ஏற்றுக்கொண்டோமா? அல்லேலூயா. ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு சில அடையாளங்கள் இருக்கு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு மெசேஜ் என்னன்னா, தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய வழியில் அவருடைய பலத்தோடு அவருடைய சித்தத்தை செய்வார்கள். அல்லேலூயா. தேவனை யாரு ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு என்ன அடையாளம்னா, அவருடைய வழியில அவருடைய பலத்தோடு அவருடைய சித்தத்தை செய்வாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா கையில உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் அல்லேலூயா மறந்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. அல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய வழியில அவருடைய பலத்தோடு அவருடைய சித்தத்தை செய்யறாங்களோ அவங்கதான் தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. சில பேருக்கு பெயரளவுல ராஜாவா ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி. அல்லேலூயா. அதனால பெயரளவுல ராஜா, பெயரளவுல ராஜாவா ஏற்றுக்கொள்றதுன்னா என்னன்னா, ராஜான்னு சொல்றதுக்கு ரெடி, வார்த்தையில ராஜான்னு சொல்றதுக்கு ரெடி. ஆனா தீர்மானங்களை நாங்க தான் எடுப்போம். எங்க வாழ்க்கையில தீர்மானங்களை நாங்க தான் எடுப்போம். அல்லேலூயா. சிலர் தேவனர் ஆலோசகராக ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி. ஆலோசகர் நல்லது, ஏதாவது ஆலோசனை இருந்தா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ரெடி. ஆனா ராஜாவாக அதை செய்யறதா செய்ய வேணாமா நாங்க தான் தீர்மானம் எடுப்போம். அவங்கதான் பெயரளவுக்கு ராஜாவா ஏற்றுக்கொள்றாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய சித்தம் ரொம்ப கடினமா இருந்தா தங்களுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கர்த்தர் சொல்றது நமக்கு கஷ்டமா இருக்கு, வேணாம் வேணாம், நாம நம்முடைய சித்தத்தை தெரிந்து கொள்வோம். அவங்க பேரளவுக்கு தான் ராஜாவா அவரை வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் தாமதித்தால் தாங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய இது கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு, சரி நம்ம பார்த்துக்கலாம், கர்த்தர் செய்யறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும் போல இருக்கு, நம்மால முடிஞ்சது செய்வோமே அப்படின்னு பெயரளவுக்கு ராஜாவா ஏற்றுக்கொள்ளவங்க செய்வாங்க. அல்லேலூயா. தேவன் காட்டும் வழியை விட தங்களுடைய வழி சிறந்தது பாதுகாப்பானதா இருந்ததா என்ன செய்வாங்க, அதை பற்றி கொள்வார்கள். அல்லேலூயா. சிரமம் வந்தா கர்த்தர்ட்ட ஆயத்திட்டு கேள்வி கேட்கிறாங்களே அவங்கெல்லாம் தேவனை பெயரளவுக்கு தான் ராஜாவா ஏற்றுக்கொள்றாங்களுடைய உண்மையாலுமே ராஜாவா ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. சில அடையாளத்தை பார்ப்போம். அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலிருந்து பார்ப்போம். ஒண்ணு, ஆவிக்குரிய பிரச்சனைகளை மாம்ச பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியின் வழி நடத்துதலாலே தீர்க்க நினைக்கிறவங்க தான் தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்றாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பல பிரச்சனைகள் வரும்பொழுது அத ஆவிக்குரிய வழியில அல்லது தேவனுடைய வழியில யார் சால்வ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க தான் தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்றாங்க. அதான் அடையாளம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? சாமுவேலுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க? அவங்க பொருளாசைக்கு மயங்கி அவங்க என்ன பண்ணாங்க? பரிதானம் வாங்கி, லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். பிரச்சனை அதுதான். இப்போ அங்க இருந்தவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்ன தீர்வு செய்தாங்கன்னா,
இப்போ சாமுவேல் பிள்ளைகள்லாம் என்ன செய்யல, ஒழுங்கா இல்ல. அதனால போய் சாமுவேல்கிட்ட, உமக்கு முதிர் வயதாயிடுச்சு, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், அது மற்ற நாடுகளை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்வை என்ன செய்தாங்க, தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பொதுவா பிரச்சனைகளுக்கு ரெண்டு விதத்துல தீர்வு காணலாம். அல்லேலூயா. ஒண்ணு ஆவிக்குரிய விதத்துல ஒரு தீர்வு, இன்னொன்னு உலக பிரகாரமான ஒரு தீர்வு. ரெண்டு தீர்வு இருக்கு எல்லாத்துக்குமே. நம்முடைய வாழ்க்கையில திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ரெண்டு டைப்பா என்ன செய்யலாம் விதத்துல. ஒண்ணு ஆவிக்குரிய விதத்துல. ஆவிக்குரிய விதத்துல என்ன, சரி நாம ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டோம், கடன் பிரச்சனை வந்துருச்சு, நாம என்ன பண்ணுவோம், ஆவிக்குரிய விதத்துல தீர்க்கணும்னா முதல்ல ஆற்ற போய் சரணடையணும், தேவ சமூகத்துல போய் சரணடைஞ்சு, ஆண்டவரே நான் கடன் வாங்கினதே தப்பு, நான் உண்மை நம்பாம வாங்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா, இந்த கடன்ல இருந்து என்னை விடுதலை ஆக்கி என்னை உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை பற்றி கொள்றது ஒண்ணு. அல்லேலூயா. அது ஆவிக்குரிய விதத்துல சால்வ் பண்றதுக்கான வழி. இன்னும் ஒரு மெத்தட்ல பண்ணலாம். என்ன பண்ணலாம், அதை விட கொஞ்சம் போய் என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கி அதை கொஞ்சம் அடைச்சிட்டு மீதி என்ன செய்யலாம், கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கிட்டு அதை கட்டுறதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம், அதை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கலாம் அப்படின்னு சால்வ் பண்ணலாம். அல்லேலூயா. ரெண்டு விதத்துல எல்லா பிரச்சனையுமே, ஒருத்தவங்களோட பிரச்சனை வந்துருச்சு, சண்டை வந்துருச்சுன்னா அவங்களோட ஒப்புரவாகி, ஏதாவது நான் ஏதாவது செய்திருந்தா மன்னிச்சிருங்க, நானும் உன்னை மன்னிச்சிடறேன், ஒப்புரவாயிடுவோம், சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு என்ன செய்யலாம், போய் சமாதானம் பண்ணலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம், பார்த்துடலாமா, நீயா நானா பார்த்துரும், அவன் நம்ம பக்கமே வராதபடி ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம், அப்படி எப்படி வேணாலும் பண்ணலாம். அல்லேலூயா. ரெண்டு விதத்துல நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த முடிவு எடுக்கணும்னா ஆவிக்குரிய விதத்துல நாம தீர்வை தெரிந்தெடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, உள்ளான மாற்றத்தை விரும்புவதை விட வெளிப்பிரகாரமான மாற்றத்தையே விரும்பினார்கள். அல்லேலூயா. அங்கு சாமுவேல் பிள்ளைகள் சரியில்லை, உடனே இவங்க என்ன பண்ணிருக்கணும், தேவ சமூகத்துக்கு போயிருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே காரியம் எப்படி நடக்குது, இதற்கு நாங்க காரணமா இருந்தா எங்களை மன்னிங்க, லஞ்சம் வாங்கினவன் மட்டும் பிரச்சனை இல்லை, நாங்களும் கொடுத்துருக்குறோம், எங்களையும் மன்னிங்க, அவனையும் மன்னிங்க, எப்படியாவது எங்களை சரி செய்யுங்கன்னு சொல்லி தேவனிடத்துல போய் மனம் திரும்பி இருக்கணும், அறிக்கை செஞ்சிருக்கணும், கர்த்தரோட ஒப்புரவாயிருக்கணும். ஆனா இவர்கள் செய்தது என்னவோ, சரி இந்த சிஸ்டத்தையே மாத்திட்டு வேற ஒரு ராஜாவை நாம என்ன செய்வோம், தெரிந்தெடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அது அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, தேவனுக்கு வேதனையை உண்டு பண்ணிடுச்சு. அல்லேலூயா. அது தேவனையே தள்ளிவிட்டது போல ஆகிவிட்டது. பொதுவா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா நாம என்னத்தை யோசிக்கணும்னா, முதலாவது நமக்குள்ள இருக்கிற காரியத்தை தான் நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. இதற்கு நான் என்ன காரணம், நான் எந்த விதத்துல மனம் திரும்பணும், நான் எந்த விதத்துல கர்த்தரோடு ஒப்புரவாகணும், என் தேவனோடு எப்படி நான் உறவை கட்ட வேண்டும், அல்லது என் குடும்பத்துல பிரச்சனையா, தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் ஏதாவது மாறணுமா, நாங்கள் ஏதாவது மனம் திரும்பணுமா, எங்கள் வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத ஏதாவது நடக்குதா, உள்ளுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமே ஒழிய அடுத்ததுதான் வெளிப்பிரகாரமான மாற்றம். இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மூடி மறைச்சிட்டு, இதெல்லாம் வேணாம், ஒரு புது ராஜா எங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு மன வேதனைய உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அவங்க ராஜாவா இராதபடிக்கு தேவனை நிராகரித்தார்கள். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் புறஜாதியினுடைய ஒரு மாடலை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தில் சொல்லுது, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை. அல்லேலூயா. இவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கணும். ஆண்டவரே
இப்படி காரியம் நடக்குது, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அப்பா அந்த ஊர்ல எல்லாம் அந்த நாட்டுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கிறான்ல, அதே போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அல்லேலூயா. இப்போ உங்க கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை கேட்கறதுக்கு பதிலா புறஜாதிகள் என்ன பண்றாங்களோ அதையே நாமும் செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இவன் முடிவு எடுத்துட்டான்னா, தாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துட்டாங்க. மற்றவங்களை போலதான் வாழணும்னு நினைச்சாங்களே ஒழிய, தாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவங்க, தங்களுக்கு ராஜா கர்த்தர் தான், கர்த்தர் தான் இம்மட்டும் நமக்கு ராஜாவா இருந்தாரு, அதை அவங்க மறந்துட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, வேற நாடுகள்ல என்ன பண்றாங்களோ அதையே நாம பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி பாருங்க, மற்றவங்க என்ன செய்யறாங்களோ அதையே நாம செய்வோம். எல்லாம் திருடுறான், இதுல என்ன எல்லாம் லஞ்சம் வாங்கிக்கிறான், அவன் வாங்கலையா இவன் வாங்கலையா அவன் வாங்கலையா, அதே போல நாம வாங்கிக்குவோம். நாம வேறு பிரிக்கப்பட்டவங்க, நாம வித்தியாசமானவங்க நாம நினைக்கிறது இல்ல, உலகம் என்ன பண்ணுதோ அதையே நாமளும் பண்ணிக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை எல்லாம் தான் ஓப்பி அடிக்கிறான், நாமளும் அடிச்சிருவோமே. ஒண்ணும் ஊழியத்துல அவன் அதை பண்றான், இவன் இதை பண்றான், அதை பண்றான், அது மாதிரி நம்மளும் பண்ணுவோம். அல்லேலூயா. பாருங்க, பிள்ளை இப்ப இருக்கிறதுல கர்த்தருக்கு காத்திருக்கல, அதாவது ஒரு டியூப்லயாவது பெத்து எடுத்துருவோம், கர்த்தருக்கு காத்திருக்க விருப்பம் இல்லை. அல்லேலூயா. உலகம் என்ன பண்ணுதோ அதை நம்ம என்ன செய்வோம், அடாப்ட் பண்ணிக்குவோம், அது போலவே நாம இருப்போம் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க ஒரு ராஜாவை என்ன செய்யறாங்க, கர்த்தர்கிட்ட கேட்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ராஜாவா இருக்காதபடிக்கு அவரை நிராகரிச்சுட்டு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிதான் நாம உலகத்துல போய் அவன் என்ன செய்யறான் இவன் என்ன செய்யறான் அதையே நாம செய்வோம். அப்படின்னு செய்வதனால நம்முடைய தேவனை நாம் நிராகரிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவனை நாம் என்ன செய்யறோம், தள்ளி விடுகிறோம். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தேவனுடைய ஆவியானவர் மாற்றத்தை கொண்டு வருவாருங்கிறத விட்டுட்டு இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ராஜா வந்தா எங்களுக்காக என்ன செய்வார், அவரு யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு ராஜா வந்தா என்ன பண்ணுவார், எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் பார்த்துக்குவார், அப்படி அவர் எங்களை காப்பாற்றுவார். இப்ப இவங்க பயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, என்னென்ன, இப்ப எங்களுக்கு சரியா ராஜா இல்ல, எங்களை பெலிஸ்தியர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களை கொன்று போட்டுருவாங்க, அதனால எங்களுக்கு முன்பாக போகிறதுக்கு ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் ராஜாவா இருந்தார், அதெல்லாம் அவங்க மறந்துட்டு எங்களுக்கு ஒரு மனுஷன் வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை அவன் காப்பாற்றுவான், எங்களை அவன் காப்பாற்றுவான், எங்களுக்காக அவன் யுத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு ராஜாவை கர்த்தரிடத்துல கேட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அவரு ரொம்ப மனம் நொந்து போய் சொல்றாரு, அவர்கள் ஒன்ன தள்ளல, அவங்க ஆளாதபடிக்கு என்ன தள்ளிட்டாங்க. நம்ம மேலோட்டமா படிச்சு பார்த்தா ஒரு ராஜா கேட்டதுக்கா இவ்வளவு வேதனைப்படுறாரு கர்த்தரு அப்படின்னு தோணும். ஆனா அதுக்குள்ள நம்ம ஆராய்ந்து பார்த்தா கர்த்தரையே அவர்கள் நிராகரிக்கிறத நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம ஒன்றே ஒன்றை அல்லேலூயா யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற எந்த தீர்வையும் அல்லேலூயா தேவனுடைய வழியில தேவனுக்கு காத்திருந்து அல்லேலூயா அவருடைய ஆவியினாலதான் நம்முடைய பிரச்சனை என்ன செய்யணும், நாம சரி செய்யணும். அப்பதான் நம்ம அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்றோம்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பார்க்கணும், நாம என்ன எதை செய்தாலும் கர்த்தரை முன் வச்சு செய்யறோமா, கர்த்தருடைய வழியில செய்யறோமா, இல்ல உலக வழியில செய்யறோமா, எல்லாரும் போற பாதையில் தான் நாம போறோமா, நமக்கும் உலகத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்து கர்த்தரை ராஜாவாய் கொண்டால் அல்லேலூயா நம்ம கர்த்தருடைய வழியில தான் நம்ம நடக்கணும். அல்லேலூயா. அதுதான் நம்ம கர்த்தரை ராஜாவா ஏற்றுக்கொண்டிருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம். ராஜா 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 ராஜான்னு சொல்றதுனாலே, ராஜா பாட்டு நாலு பாடுறதுனாலயோ நம்ம ராஜாவா ஏற்றுக்கொள்றது அர்த்தம் கிடையாது. அவருடைய வழியில
நம்ம நடக்கிறதுனால தான் ராஜாவாக ஏற்றுக்கொண்டதற்காக அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவனுக்கு ஆலோசனை சொல்லாம அவருடைய ஆலோசனைய யாரு பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கதான் ராஜாவாக ஏற்றுக்கொள்றாங்க. நாம தேவனுக்கு ஆலோசனை சொல்லாம தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். புரியுதுங்களா? இவங்க என்ன பண்ணாங்க, பிரச்சனைன்னு வந்த உடனே நேரா போய் என்ன செய்யறாங்க, ராஜா வேணும்னு இவங்களா ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க கர்த்தருக்கு. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட தானே போய் கேட்டுக்கணும், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு, நாங்க என்னப்பா செய்யறது அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், நாங்க மற்ற ஊர்லாம் பார்த்தோம், அந்த ஊர்கள்லாம் ராஜா இருக்கிறான், அது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும்னு சொல்லி இவங்க ஒரு ஆலோசனைய கர்த்தருக்கு கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறாங்க. கர்த்தர் ஆலோசனைய நம்ம கிட்ட கேட்கிறவர் கிடையாது, நமக்கு தான் ஆலோசனை அவர் சொல்றாரு. அல்லேலூயா. எந்த ராஜாவாது நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க அதை நான் செய்யறேன்னு சொன்னா அவன் ராஜாவா? அவன் ராஜா வந்து என்ன செய்யணும், அவன் நான் சொல்றது நீங்க செய்யலாம் தான் கேட்கணும். அல்லேலூயா. அவங்கதான் ராஜா. இவங்க எல்லாம் போய் கர்த்தர்ட்ட ஆலோசனை சொல்றாங்க, எங்களுக்கு இப்படி செய்யுங்க அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. அத தேவன் வெறுக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்ன செய்யறாரு? ஏன் இவங்க அப்படி சொல்றாங்கன்னா, கர்த்தருடைய ஆலோசனை என்னது, தேவனுடைய வழி தோற்று போச்சு நினைச்சிட்டாங்க. தேவனுடைய வழி, ஆமா, தேவனுடைய வழி இங்க என்ன ஆயிடுச்சு, தோற்று போச்சு. தேவனுடைய திட்டம் தோற்று போச்சு. அதனால இப்ப நாம நம்முடைய திட்டத்தை என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம். அல்லேலூயா. இவங்க நினைச்சாங்க கர்த்தர் ஒரு நியமிச்ச ஒரு மெத்தட் இருந்தது, அதுல ஃபெயிலியர் விழுந்துருச்சு, இனிமேல் வேற வழி கிடையாது, கர்த்தருக்கு வேற வழியெல்லாம் தெரியாது, கர்த்தருக்கு வேற வழியெல்லாம் தெரியாது, நாம ஒரு வழியை சொல்லி கொடுப்போம் அவருக்கு. நாம எல்லாம் பொதுவா நிறைய நேரத்துல என்ன செய்யறோம், கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கறதுல நம்ம எல்லாம் பெரிய ஆளா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதுனா, நான் சொல்றத நீ கேளு. அல்லேலூயா. நாம என்ன சொல்றோம், நீங்க சும்மா இருங்க கொஞ்சம், நான் சொல்றத நீங்க கேளுங்க, நான் சொல்றத நீங்க கேளுங்க. அல்லேலூயா. இவனுக்கு ஒரு சிலர் விழுந்துட்டான், பொருளாசையில கீழே விழுந்துட்டாங்கிறதுனால கர்த்தர்ட்ட வேற வழியெல்லாம் கிடையாது, நாம ஏதாவது ஒரு வழியை சொல்லி அவரை நம்முடைய வழிக்கு இழுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள்லாம் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது சாமுவேலுக்கு தகாததாய் கண்டான். அல்லேலூயா. ஒரு ராஜா வேணும்ன உடனே சாமுவேல் ஷாக் ஆயிட்டா, என்னடா வந்து ராஜா வந்து கேட்கிறானுங்களே இவனுங்க. அதனால அவன் என்ன செய்தான்னா, சரி சரி பாத்துக்கலாம் அப்படிலாம் சொல்லல, அவன் நேர தேவனிடத்துல போய் நின்னான். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல. அதான் சாமுவேலுக்கும் ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சாமுவேல் தகாததாய் கண்டான். ஒரு ராஜா வேண்டும் சொன்ன உடனே அவன் இருதயம் நொறுங்கி போய் தகாததாய் கண்டு தேவன் சமூகத்துக்கு போறான். அல்லேலூயா. தேவனுக்கு ஆலோசனை சொல்லுவது என்பது, தேவனுக்கு ஆலோசனை, நாம ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன செய்யறோம், அதை போய் தேவனிடத்துல அங்கீகாரத்தை கேட்கிறோம். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன், எனக்கு இத முடிச்சு விடுங்க. அல்லேலூயா. நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டு, ஆண்டவரே எனக்கு அதை முடிச்சு விடுங்க, எனக்கு அதை முடிச்சு விடுங்க. ஆண்டவரே நான் இதை செய்ய ஆரம்பிச்சுட்டேன், ஒரு லோனை போட்டுட்டேன், ஒரு பேங்க் அப்ரோச் பண்ணிட்டேன், எனக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. நாம ஒரு முடிவை எடுத்துட்டு நாம ஒரு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் கர்த்தர்ட்ட என்ன செய்யறோம், எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க. கர்த்தர் அதை விரும்பல. அல்லேலூயா. கர்த்தர்ட்ட முடிவை கர்த்தர்ட்ட ஒப்படைச்சிடணும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்தாதான் அற்புதம். அல்லேலூயா. மரியாள் என்ன சொல்றா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் கர்த்தர்ட்ட இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்கலாம் கேட்க கூடாது. அல்லேலூயா. நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், அதை நிறைவேற்றுங்க அப்படி எல்லாம் கேட்க கூடாது. கர்த்தர் அவர் என்ன சொல்றாரோ
அதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அப்ப நான் எந்த ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தேவன் நமக்கு உதவியாளரா இருக்க விரும்பல, தேவன் நமக்கு ராஜாவாதான் இருக்க விரும்புற. அல்லேலூயா. தேவன் நமக்கு அசிஸ்டண்டா தான் இருக்க விரும்பல, தேவனுக்கு நாம தான் அசிஸ்டண்டா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு நாம தான் அசிஸ்டண்டா இருக்கணும். அவர் சொல்றதை தான் நாம கேட்கணுமோ ஒழிய, நாம சொல்றதை அவரை கேட்கறதுக்கு, அவரை ஒரு உதவியாளராய் பயன்படுத்துவதற்கு தேவன் விரும்பவே மாட்டார். அல்லேலூயா. அவரை வச்சு ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கலாம். நாம அவரை சொன்ன அவரை நான் பார்த்துக்கிறேன், நீங்க நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும், நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். அல்லேலூயா. நாம சில திட்டங்கள் எல்லாம் போட்டுட்டு அந்த திட்டத்துக்குள்ள அவரை உள்ள வச்சு, அவர் திட்டத்துக்குள்ள அவரை உள்ள கொண்டு வந்து எதையாவது இதுக்குள்ள செய்யுங்க, இதுக்குள்ள செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு கர்த்தர் நம்முடைய வேலைக்காரர்கள் அல்ல. அல்லேலூயா. நாம தான் அவருக்கு வேலைக்காரங்க. அல்லேலூயா. நாமெல்லாம் எதையாவது முடிவு பண்ணிட்டு அதை பண்ணி இதை பண்ணி நம்ம ஆலோசனை போட்டு நாங்களாம் குடும்பத்தில் இதெல்லாம் பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட இனிமேல் நம்ம கேட்போம், அவர் இதை செட் பண்ணி கொடுக்கட்டும் நமக்கு. அல்லேலூயா. அவர் நமக்கு இதை செட் பண்ணி முடிச்சு கொடுக்கட்டும். அதை தேவன் விரும்பல. நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னாலும் அவருக்கு ராஜா. அல்ல, அவருக்கு நாம தான் என்ன செய்யணும், வேலைக்காரங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம விரும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ஏசாயா 40:13-14 வாசிங்க. ஏசாயா 40:13-14. வாசிங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 13-14 வசனம். அவருக்கு ஆலோசனைக்காரராக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? அடுத்த வசனம். தமக்கு அறிவை உணர்த்தவும் நியாய வழியில உபதேசிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? அல்லேலூயா. அவருக்கு யார் ஆலோசனை கொடுக்க முடியும்? அல்லேலூயா. அவருக்கு போய் இது கொஞ்சம் ரைட்டா இருக்கு ஆண்டவரே, இது கொஞ்சம் செஞ்சிருங்க, இது கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு ஆலோசனை சொல்றவன் யாரு? அல்லேலூயா. அவர் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறாரு? பா இது எனக்கு கொஞ்சம் தெரியல, இது கொஞ்சம் சொல்லி கொடுங்க, நேரத்தை நம்மகிட்ட கேட்க போறாரா அவரு? அல்லேலூயா. அவர் அப்படிலாம் இல்லை. அடுத்ததாவது இந்த ஜனங்கள் தேவனுடைய வழிகளை விட உலக வழி என்ன செய்தது? சிறந்தது நினைச்சாங்க. அல்லேலூயா. தேவன் என்ன செய்யறாரோ அதை விட அந்த நாட்டுல நல்லா நடக்குது, இந்த நாட்டுல நல்லா நடக்குது, அங்க ஒரு ராஜா நல்லா ஆண்டுகிட்டு இருக்கா, அங்க ஒரு ராஜா நல்லா ஆண்டுகிட்டு இருக்கா, அதெல்லாம் பெஸ்ட், நாம் என்ன செய்வோம்? அதை செய்வோம். அல்லேலூயா. ஏன்னா இவங்க காணாத ராஜாவை விட காண்கிற ராஜா மேல நம்பிக்கை வச்சாங்க. அல்லேலூயா. தேவன் காணாத ராஜாவா இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் ராஜா தான், அவரு மனுஷர்களை போல காண்கிறத நம்புகிறது நம்பிக்கை இல்ல, காணாததை நம்புகிறதா நம்பிக்கை. அல்லேலூயா. விசுவாசம் என்பது என்னது? காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இவங்க காணாத தேவனை விட காண்கிற ஒரு மனுஷன் நமக்கு பரவாயில்ல. இது அவிசுவாசத்தின் அடையாளம், அவிசுவாசத்தின் அடையாளம். எங்களுக்கு முன்பாக அவ போவா. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்னார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்னாரு. ஆனா இவங்கெல்லாம் என்னத்தை விரும்புறாங்க? வாசிங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க. 8:20. 1 சாமுவேல் 8:20. சகல ஜாதிகளையும் நாங்களும் இருப்போம், எங்களை ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்களை யுத்தங்களை நடத்தவன் சகல ஜாதிகளை போல நாங்களும் இருப்போம். கர்த்தர் என்ன செய்தாரு?
நீங்க மற்ற ஜாதிகளை போல இல்ல, எனக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் வேறு பிரிக்கப்பட்டவர். அவங்களுக்கு ஒரு ராஜாவை அவருக்கு தெரியாத ஒரு ராஜா நியமிக்கணும்னு, ஆனா அவரு அப்படி விரும்பல. அல்லேலூயா. அவங்களுக்கு அவரே ராஜாவா இருக்க விரும்பினார். அல்லேலூயா. அதுதான் அவங்களுடைய வித்தியாசமே. ஆனா இவனுக்கு என்ன சொல்றாங்க, சகல ஜாதிகளை போலவும் மற்ற ஜாதிகளை போலவும் எங்களுக்கு ஒரு ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்காக முன்பாக புறப்பட்டு போக வேண்டும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும்னு சொன்னாரு. அவனுக்கு அதை நிராகரிச்சுட்டு எங்களுக்கு முன்பா ஒரு ராஜா போகணும். அல்லேலூயா. எங்களுக்கு முன்பா ஒரு ராஜா போகணும். கர்த்தர் தான் நமக்கு முன்பாக போகணும். அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக. நீ காண்கிறத நம்பாத, காணாததை நம்பு. அல்லேலூயா. காணாத தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. இவனுங்களுக்கு அந்த மிலிட்டரி மேலதான் என்னது, அவங்க எகிப்தின் குதிரைகளை பாருங்க. அல்லேலூயா. பயங்கரம். அந்த பெலிஸ்தியர்களுக்கு இருக்கிறத பாருங்க, அந்த அசீரியர்களுடைய இதை பாருங்க, அவங்கள்தான் பராக்கிரமா இருக்கு. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அற்பமா தோன்றினது. அல்லேலூயா. அற்பமா தோன்றினது. சில நேரத்துல கர்த்தர் செய்யறத நம்ம அற்பமா நினைச்சிட்டு ஏதோ பக்கத்து அப்ப அவன் இவன் செய்யறது அவன் அதுதான் நம்ம பெருசா பேசுறோம் வழிய, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்தத சில நேரத்துல அற்பமா எண்ணி விடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறத அற்பமா நினைக்கிறோம். கர்த்தர் பாருங்க எவ்வளவு, அதுதான் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவங்களுக்கு ரதமும் குதிரைகளும், எகிப்தின் ராணுவமும், பெலிஸ்தியர்களுடைய படை வீரர்களும், அசீரியர்களுடைய ரதங்களும் குதிரைகளும் அவங்களுக்கு ரொம்ப பெருசா தோணுச்சு. கர்த்தர் என்ன செய்தாங்க, அற்பமா எண்ணினதுனால அவங்கள போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அவங்கள போல ராஜா. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது தான் அந்த பெஸ்ட். அல்லேலூயா. மத்ததை பார்த்து அது போல எனக்கு வேணும், இது போல எனக்கு வேணும், அது போல எனக்கு வேணும், இது போல எனக்கு வேணும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்த நீ கர்த்தர் கொடுக்கறது அற்பமா என்றன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வேலை உனக்கு பெஸ்ட். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற பொண்ணுதான் உனக்கு பெஸ்ட். கர்த்தர் கொடுக்கிற மாப்பிள்ளை தான் உனக்கு பெஸ்ட். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற குடும்பம் தான், கர்த்தர் கொடுத்த பிள்ளை தான். அல்லேலூயா. நீ அதை அற்பமா எண்ணிட்டு அது போல இல்லையே, இது போல இல்லையே, அது போல இல்லையே, அது போல இல்லையான்னு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்கு இருக்கிறது போயிடும். அல்லேலூயா. இருக்கிறது போயிடும். அல்லேலூயா. எங்களுக்கு முன்பாக கர்த்தரே யுத்தத்தை நடத்த விரும்புறார். அல்லேலூயா. ஆனா இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. தேவன் நடத்துற யுத்தத்துக்கும் மனுஷன் நடத்துற யுத்தத்துக்கு என்ன தெரியுமா, தேவன் அவர் நேரத்துல அவர் கரெக்டா யுத்தம் நடத்துவார். அல்லேலூயா. தேவன் அதுல மகிமைப்பட விரும்புகிறார். தேவன் கொடுத்தார்னா முழுசா வெற்றி. மனுஷன் யுத்தம் நடத்தினா எப்படி நடத்துவான், அவன் இஷ்டத்துக்கு, அவன் பேருக்கு, அவன் பெருமைக்கு. அதனால கர்த்தரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவங்க அவருடைய நேரத்துக்கு காத்திருப்பாங்க. அல்லேலூயா. சரி, சாமுவேல் பிள்ளைகள் தான் அப்படி போயிட்டாங்க, கர்த்தர் ஏதாவது செய்வார் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம், ஏதாவது செய்வார், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க வெயிட் பண்ணாங்களா? வெயிட் பண்ணல. அதுக்குள்ளே அவசரம், அதுக்குள்ளே அவசரம். இவனுங்கெல்லாம் சேர்ந்து கூட்டம் கூடி உட்கார்ந்து என்ன செய்யறா, திட்டம் போட்டு கர்த்தர்ட்ட ஒரு ராஜா வேணும் போய் கேட்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் நேரத்துல அவர் செய்வார். அல்லேலூயா. சில நேரத்துல கர்த்தருக்கு விரோதமா கூட்டம் கூடி உட்கார்ந்து பேசி கீசி உட்கார்ந்து முடிவு எடுத்து கர்த்தர்ட்ட போனா என்ன செய்வார் அவரு? சில நேரத்துல போறியா, போ போ அப்படின்னு அனுமதிச்சிருவார். இப்படிதான் இவங்களை அனுமதிச்சிட்டார். அல்லேலூயா. மூணாவது, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம தங்களுடைய சுய சித்தத்தை செய்யறாங்களே அவங்க தேவனை நிராகரிக்கிறார்கள். அல்லேலூயா. யார் தங்களுடைய சுய சித்தத்தை விட்டுட்டு கர்த்தருடைய சித்தத்தை யார் செய்யறாங்களோ
அவங்க தான் தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்றாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. யார் ராஜாவாக ஏற்றுக்கொள்றாங்க? கர்த்தருடைய சித்தத்தை செய்யறவங்க. கர்த்தர் சொல்றாரு இவங்கள்ட்ட, அவனுங்க எல்லாம் ராஜா கேட்கிறானுங்க, என்னையே புறக்கணிச்சுட்டானுங்க, ஒண்ணு நடக்கும்னு சொல்லு போ. 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரர்களாக வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமூட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்து தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமமாக வாங்கி தன் பிரதானிகளுக்கும் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரர்களையும் உங்கள் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து உங்கள் ஆடுகளிலே 10 1 எடுத்துக் கொள்வார். முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் இந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றார். ஜனங்கள் சாமுவேலிடத்தில் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு காரியத்தை சொல்றாரு. ராஜாவை நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணு நடக்கும். என்னது? உங்கள் குமாரர்களை அவன் குதிரையோட ஓட விடுவான். குதிரையோட ஓட விடுவான். அவன் ரதத்துக்கு முன்பாக ஓட விடுவான். உங்கள் குமாரத்திகள் எல்லாம் என்ன செய்வான்? மாவரைக்கை வைப்பான். என்ன செய்வான்? பரிமள தைலம் செய்யறதுக்கு பயன்படுத்துவான். உங்கள் குமாரத்திகள் எல்லாம் என்ன செய்வான்? வேலைக்காரிகள் ஆக்கிடுவான். உங்கள் குமாரர்கள் எல்லாம் உங்க ஆடு மாடு சொத்து எல்லாத்தையும் என்ன செய்வான்? அவன் எடுத்துக்குவான். அவன் வேலைக்காரங்களுக்கு கொடுப்பான். நீங்க உழுவீங்க, பலனை அவன் சாப்பிடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு வேர்ல்டுல ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுங்களா? கிங்கு ரஷ்யன், அவன் புத்தின், அவனுடைய வீடை நெட்ல போய் பாருங்க. எத்தனை பயங்கரமான கோடி கோடி கோடியா பண்ணி அவனை அப்படிப்பட்ட இது வச்சிருக்கிறான். அவன் வீடுகளும் அவனுடைய ராஜ்யமும் அவ்வளவு கிராண்டா இருக்கு. அதே நாட்டில் பிச்சைக்கார சாப்பாட்டுக்கு ஆள் இல்லாத இருப்பானுங்க. சாப்பாட்டுக்கு ஆமா. சதாம் ஹுசேன் இருந்தா தெரியுமா? அவனுடைய டாய்லெட்லாம் தங்கத்துல இருந்துதான். டாய்லெட்லாம் தங்கத்துல இருந்தது. தங்கம் போட்டுட்டு இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. சதாம் ஹுசேன் டாய்லெட்ல இருக்கிறப்போ நம்ம காதுல இருக்கிறது ஒண்ணுதான். அப்படி நம்முடைய சொத்துக்களையும் நம்முடைய ஆஸ்திகளையும் அவன் அபகரித்துக் கொள்வான். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அவன் அடிமையாக்கிடுவான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு? சொல்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஏடா இவ்வளவு உன் பிள்ளை பாதிக்கப்படுவான்னு சொல்லியோ, உன் குடும்பம் பாதிக்கப்படும் சொல்லியோ, உன் சொத்து பத்துலாம் உன்னை விட்டு போயிடும்னு சொல்லியோ, அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா. ஆனா என்ன நடந்தா? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஏன்னா அவன் நாட்டுல ராஜா இருக்கிறான், இவன் நாட்டுல ராஜா இருக்கிறான், எங்க நாட்டுல மட்டும் ராஜா இல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ வாங்காத, இதுல வாங்கினா மாட்டிக்குவ, செய்யாதன்னு சொன்னா, இல்ல இல்ல அவன் வாங்கிட்டான், இவன் வாங்கிட்டான், அவன் வாங்கிட்டான், நானும் வாங்குவேன் அப்படின்னு செய்யற ஆட்களும் இருக்கிறாங்கல்ல. அப்படிதானே? அல்லேலூயா.
இதை செய்யாதடா, இது வேண்டாண்டா உனக்குன்னு சொன்னாலும், இல்ல இல்ல நான் விரும்பிட்டேன், நான் என்ன செய்வாத ஃபாலோ பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. அதனால வர்ற கஷ்டத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற துணிகரத்தோட ஏத்துக்கொள்றதுக்கு நிறைய பேர் ரெடி. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நிறைய கிறிஸ்தவங்க படுற பாடுலாம் இதுலதான். அல்லேலூயா. தகாததை செய்துட்டு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை செய்துட்டு, பல நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளியே வர முடியாம அவஸ்தைப்படுறதுக்கு காரணமே கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாம சுய சித்தத்தை நிறைவேற்ற பிடிவாதம் பண்ணதுனால்தான் இவங்க பலாத அவஸ்தைப்பட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் எங்களுக்கு ஒரு ராஜா வேணுங்கிறதுனால தான் சொல்றாரு, இவர்கள் என்னை நிராகரித்தாங்க, என்ன செய்தாங்க, புறக்கணிச்சிட்டாங்க, என்ன தள்ளிட்டாங்க. அல்லேலூயா. நான் இவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் இவ்வளவு சொல்லி அவர்கள் கேட்கல, சரி விட்டு, சரி விட்டு, அவன் இஷ்டம் ஓ. கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய பிடிவாதத்தை அனுமதிக்கிறார்னா அது அவருடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. ஓ பிடிவாதத்தினால அனுமதிச்சிட்டார். அல்லேலூயா. ஒன்றையும் கர்த்தர்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது, பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு தொங்க கூடாது. பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு தொங்க கூடாது. இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்லி கர்த்தரோட என்ன செய்யக்கூடாது, போராடக்கூடாது. அவர் அனுமதித்தா சந்தோஷம், அவர் வேணான்னாலும் சந்தோஷம். அல்லேலூயா. அவர் வேணான்ட்டார்னா சந்தோஷப்படணும். இது வேணாம்ப்பா உனக்கு அப்படின்ட்டாட்டா என்ன பண்ணா சந்தோஷப்படும். அல்லேலூயா. இந்த பொண்ணு வேணாம்ப்பா உனக்கு என்ன சந்தோஷப்பட்டுறணும். அல்லேலூயா. இந்த இந்த குடும்பம் உனக்கு வேணும்னா சந்தோஷப்படணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இங்க கடன் கிடைக்கலையா, பரவாயில்ல, சந்தோஷப்படணும். ஐயோ அவங்க எனக்கு கொடுக்கலன்னு அவங்களோட போராடி சண்டை போட்டுட்டு கொடுக்க வேணாம்னு தடுத்ததே நான் தான். அல்லேலூயா. சில நேரத்துல எல்லாத்திலையும் கர்த்தர் வந்து தடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. சில காரியத்தை கர்த்தர் தடுப்பாரு, அது நமக்கு மேல வச்ச கிருபை. சிலதுல என்ன பண்ணுவாரு, தண்ணி தெளிச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எதை கேட்டு நாசமா போ 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 அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி விடுவாங்கல்ல, அது போல இவங்கள கர்த்தர் தள்ளி விட்டார். அல்லேலூயா. தள்ளி விட்டு போ, எப்படியா போ அப்படின்னு சொல்லிட்டார். அது ரொம்ப டேஞ்சர். அல்லேலூயா. கர்த்தர்ட்ட ஒண்ணு பிடிவாதம் பண்ணி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கும், அதுக்கு பின்னால வர்ற விளைவு ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்துல தேவ சித்தம் வந்து காலதாமதம் ஆகலாம், தேவ சித்தம் காலதாமதம் ஆகலாம். ஆனா அதனுடைய விளைவு நிரந்தரமான ஒரு தீர்வு அதுல இருக்கும், நல்லது இருக்கும். அல்லேலூயா. ஆனா அதுக்குள்ள நம்மளால என்ன செய்ய முடியல, கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்க முடியல. நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, நான் சொல்றதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி போராடுகிறதனுடைய விளைவு என்னன்னா அடிமைத்தனத்துல நிற்கும். அல்லேலூயா. சுயசித்தம் இமீடியட்ல கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனா அதனுடைய விளைவு ரொம்ப மோசம். அல்லேலூயா. நாம எல்லாரும் வலி வந்தா என்ன சாப்பிடுவோம், பெயின் கில்லர் சாப்பிடுவோம்ல. வலி என்ன, வலி வர்றதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். உடம்புல வலி வர்றதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம அந்த வலிக்கு உள்ள பிரச்சனையை நம்ம கண்டுபிடிக்க முடியாம ஏதோ ஒரு பெயின் கில்லர் என்ன செய்வோம், சாப்பிட்டு சால்வ் பண்ணிக்குவோம் அந்த நேரத்துல. ஆனா அந்த பெயின் கில்லர் பிற்காலத்துல ஒரு பெரிய டேஞ்சர் தான். நிறைய பெயின் கில்லர் சாப்பிட்றதுனால கிட்னி ஃபெயிலியர் வருதுன்னு சொல்றான். நிறைய பெயின் கில்லர் சாப்பிட்றதுனால உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. அது போல இமீடியட்டா சில சொல்யூஷன்கள் நம்ம கிடைக்கும், அது உலகத்தினால கிடைக்கும். அல்லேலூயா. அந்த உலகத்தினால வர்ற இமீடியட் ரிலீஃப் வந்து உலகத்தினால வரலாம். கர்த்தர்ட்ட காத்திருந்தா கொஞ்சம் லேட்டா கூட ஆகலாம். ஆனா கர்த்தர்ட்ட வர்றது தான் கொஞ்சம் நமக்கு தி பெஸ்ட். அல்லேலூயா. அதனுடைய விளைவு நமக்கு நல்லதா இருக்கும். அல்லேலூயா. இதனுடைய விளைவு நமக்கு டேஞ்சர். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவ சித்தம் தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவ சித்தம் நமக்கு ஆசீர்வாதம்.
கர்த்தர் நமக்கு சில இதை அனுமதிக்கலாம். கர்த்தர் சரி போ செய்யற அப்படின்றதுனால கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணிட்டாரு, கர்த்தர் எனக்கு அதை செஞ்சிட்டாரு, இதை பண்ணிட்டாருன்னா ஒண்ணு சாட்சியெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, பின்னால வருது, உனக்கு பின்னால வருது. அவ்வளவுதான். கர்த்தர் சித்தம் என்னங்கிறத நாம அறிந்து அவருடைய சித்தத்தை நாம செய்யறது தான் நமக்கு நல்லது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய பிடிவாதத்தின் விளைவு இருக்கு பாருங்க, அது தேவனுடைய செயலை தடை பண்ணிடும். தேவனுடைய செயலை தடை பண்ணும். கர்த்தர் ஒன்றை செய்யணும்னு நினைக்கும் போது நாம பிடிவாதம் பண்ணி இன்னும் ஒன்றை புடுங்குறோம்னு வச்சுங்களேன், அவர் செய்யற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுறோம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுறோம். அல்லேலூயா. நம்முடைய விருப்பம் எப்பொழுதும் தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமா இருக்கும் பட்சத்துல அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? அதை நாம நிறைவேற்றணும் துடிக்கும் போது அதனுடைய விளைவுகள் ரொம்ப கடினமாவும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அதனால தேவனுடைய சித்தத்தை யார் செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கான அடையாளம் என்னன்னா, ஒண்ணு அவருடைய வழியில அவருடைய பலத்தினால அவருடைய சித்தத்தை செய்கிறவங்க தான் தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனை ராஜாவாக நான் இன்னைக்கு ஏற்றுக்கொள்றேன்? அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் அவருடைய வழியில செய்யணும். அல்லேலூயா. அவருடைய பலத்தினால செய்யணும். அவர்கிட்ட போய் ஆலோசனை நாம கேட்கணுமே ஒழிய அவருக்கு ஆலோசனை சொல்ல கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா நாம அவரை புறக்கணிச்சுட்டு நாம ராஜாவா அந்த இடத்துக்கு வந்துடுறோம். அல்லேலூயா. நாம ராஜாவா வரோம். கர்த்தரை ஒரு மனுஷன் ராஜாவா ஏற்றுக்கொள்ளலன்னா ஒண்ணு அந்த இடத்துல பிசாசு ராஜாவா அவனுக்கு இருப்பான். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அவனே அவனுக்கு ராஜாவா இருப்பான். ரெண்டும் டேஞ்சர் தான். ஒண்ணு பிசாசு உங்களுக்கு ராஜாவா இருக்கக்கூடாது, உங்களுக்கு நீங்களே ராஜாவா இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒருவரே நம்முடைய ராஜாவா இருக்கணும். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில தீர்மானங்களை எடுக்கணும். அல்லேலூயா. அவருடைய பலத்துல தான் நம்ம வாழணும். அவருடைய ஆலோசனையை தான் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அவருடைய நேரத்துக்கு தான் நாம காத்திருக்கணும். அவருடைய சித்தத்தை தான் நம்ம செய்யணும். இதுதான் கர்த்தரை ராஜாவாக கொள்வதற்கான அடையாளம். அல்லேலூயா. எழுந்திருந்து கர்த்தரை ஒப்பு கொடுப்போம்.